அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் உடை என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டுமா என்பது குறித்து பல சான்றுகளை கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் பெண்கள் முகத்தை மறைக்கக்கூடிய ஒரு அடிப்படையே இருக்கவில்லை, அப்படி ஒரு வழக்கமே இருக்கவில்லை. முகம் தெரியக்கூடிய நிலைமையில்தான் அவங்க வெளி உலகத்தில் நடமாடி இருக்கிறார்கள் என்பதற்கு நிறைய சான்றுகளை நம்ம பார்த்தோம். அந்த மாதிரியான இன்னொரு சான்று இது முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. அன்ன இம்ராத்தன் ஜாஅத் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லா வீட்டுக்கு வந்து ஒரு பெண்மணி தேடி வர்றாங்க. அப்போ ரசூலுல்லா சொல்கிறாங்க, யா ஆயிஷா, ஆயிஷாவே தாரிஃபீன ஹாதிஹி, இந்த பெண் யார் என்று உனக்கு தெரியுமாங்கிறாங்க. ஒரு பெண் வர்றாங்க ரசூலுல்லா வீட்டுக்கு. ரசூலுல்லா ஆயிஷா நாயிட்ட கேட்குறாங்க, தாரிஃபீன ஹாதி, இந்த பெண் யார் என்று உனக்கு தெரியுமாண்டு. அப்போ ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, லா யா நபி அல்லா, யாருன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லா சொல்கிறாங்க, ஹாதிஹி கன்யத்து பனி ஃபுலானின், இது இந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பாடகி, பாட்டு பாடுற பெண்ணு, இது ஒரு பாடகி. துஹிப்பீன அன் துகன்னியக்கி, அவள் உனக்காக வந்து பாட்டு பாட சொல்வதை நீ விரும்புகிறாய, உனக்காக வேண்டி பாட சொல்லட்டுமா என்று கேட்குறாங்க. ஆயிஷா நாயி நாம் சரின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கொட்டு எடுத்து கொடுக்குறாங்க. அந்த தஃப் இருக்கும்ல, அதை எடுத்து கொடுத்த உடனே இப்போ கன்னத்துக்கா அந்த பாடகி வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லா சொன்னாங்க, கது நஃபக ஷைத்தான் ஃபி மன்ஹிரிஹா, இந்த பெண்ணுடைய மூக்கு நாசியில் வந்து ஷைத்தான் உழைஞ்சிட்டான், ரொம்ப இனிமையாக இருக்குது, ரொம்ப கவர்ற மாதிரி, அதுக்காக அப்படி சொல்கிறாங்க. இது தனி விஷயம். நமக்கு பாயிண்ட் என்னென்னு கேட்டால், ஒரு பெண் வர்றாங்க, வீட்டுக்கு வந்தாங்கன்னா முகத்தையெல்லாம் மூடிக்கிட்டு வந்தாங்கன்னா இது யாருன்றது ஆயிஷா நாய்க்கும் தெரியாது, ரசூலுல்லாவுக்கும் தெரியாது. ஆனால் ரசூலுல்லா என்ன செய்கிறாங்க, இந்த பெண் யாருன்னு உனக்கு தெரியுதான்னு கேட்குறாங்க. அப்படி கேட்பதில் இருந்த அந்த பெண்ணுடைய முகம் ஆயிஷா நாய்க்கும் தெரிஞ்சிருக்குது, ரசூலுல்லாவுக்கும் தெரிஞ்சிருக்குது, அதை விளங்குறோம். ரெண்டாவது, அந்த பெண் யார் என்பதை ரசூலுல்லா அறிமுகப்படுத்துகிறாங்க. முகத்தை பார்த்த உடனே இது இன்னாள் தான் என்று அறிமுகப்படுத்துவதாக இருந்தால், அந்த பெண்ணை வந்து பல சந்தர்ப்பங்களில் ஒரு பாடும்போது ஏதோ பார்த்துருப்பாங்க, முன்னாடி அறிஞ்சால் தான் அதை சொல்ல முடியும். ஒரு பெண் வர்றாங்க, இவங்க ஒரு பாடகி, நல்ல பாட்டு பாடுவாங்க அப்படின்னு ஒரு பெண்ணை பற்றி ரசூலுல்லா வந்து ஆயிஷா நாயிட்ட சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போவும் அவங்களுடைய முகம் தெரிஞ்ச நிலையில் வந்திருக்கிறார்கள். இதற்கு முன்னரும் ரசூலுல்லா பார்த்துருக்குறாங்க. முன்னாடி பார்த்தா தான் சொல்ல முடியும். ஒரு பெண்ணை வந்து இந்த யாருன்னு பார்த்து அடையாளம் கண்டால் தான் தெரிய முடியும். அப்போ ரசூலுல்லா என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பெண் வந்து இந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் வரைக்கும் சொல்கிறாங்க, இந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பாடகி, ஒரு ஃபேமஸான பாட்டு படிக்கிற பெண் இருக்கும் பொழுது எங்கேயாவது பாடியிருப்பாங்க, அதை ரசூலுல்லா பார்த்துருப்பாங்க, பார்த்து மனசில் வச்சுக்கிட்டாங்க. அந்த பெண் வந்த உடனே கரெக்டாக யாவப்படுத்தி ஆயிஷா நாய்க்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த பெண் யாருன்னு கேட்டால், இந்த சமுதாயத்தை சேர்ந்த பாட்டு பாடுகிற ஒரு பெண் என்று ரசூலுல்லா சொன்னாங்கன்னு வருது. அதை பாடவும் அனுமதியும் கொடுக்குறாங்க. அந்த பாட்டுக்கு சிலத்தில் தடை இல்லை, இசை கருவிகளுக்கு தான் தடை இருக்கே தவிர, கருத்துள்ள பாடல்களாக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், பாட்டு படிக்கலாம், வசனத்தில் பேசுகிற மாதிரி பாட்டும் படிக்கலாம், ஹராமான வார்த்தைகள் இருக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி ரசூலுல்லாவும் பாட சொல்கிறாங்க, அந்த பெண்ணும் பாடவும் செய்கிறது. அப்போ இதில் இது சரியான ஒரு ஹதீஸ். அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்போ நம்ம இஸ்லாம்னா பெண்கள்னால் முகத்தை மறைச்சிக்கிட்டு தான் இருக்கிறது தான் பேணுதல், அதுதான் ஒரு சரியான மார்க்கம்னு நினைக்கிறாங்கல்ல. இப்படி ஒன்று இருந்திருக்குமையானால் இந்த சம்பவம் நடந்திருக்குமா, இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்குமா? ஒரு பெண் வந்தாங்க, நீ யாருமான்னு அவங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க. முகத்தை மறைச்சிட்டு வந்தாங்கன்னா நீ யார், எந்த ஊர், எங்கேருந்து வர்ற, அப்படி தான் கேட்டிருப்பாங்களே தவிர, அவங்கள பார்த்த உடனே அவங்கள பற்றி ரசூலுல்லா வந்து ஆயிஷா நாய்க்கு அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அந்த காலத்து நிலைமை எப்படி இருந்திருக்குது.
பெண்களுடைய ஆடை சம்பந்தமாக எந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத இதிலேருந்து விளங்கிக்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, ஹஜ்ஜிக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க. ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சுருக்காங்க, அந்த கடைசி ஹஜ்ஜி. அந்த ஹஜ்ஜி செஞ்சுட்டு திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும் பொழுது ஒரு பெண்ணை பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் திரும்பி வர்றாங்க. மதீனாவை சேர்ந்த அன்சாரிகளை சேர்ந்த ஒரு பெண்ணு நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், இது புகாரில் 1782வது ஹதீஸில் இருக்கிறது. அந்த பெண்ணிட்ட கேட்குறாங்க, மனாக்கி அன் தஹுஜ்ஜீன மானா, நீ ஏன் எங்களோட ஹஜ்ஜிக்கு வரலன்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜில் திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்தால் இந்த பெண் அவங்க தோட்டத்தில் இதை வேலை பார்த்துட்டு நிற்கிறாங்க, தோப்பில். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன கேட்குறாங்க, நீ ஏன் எங்களோட ஹஜ்ஜிக்கு வரலைங்கிறாங்க. இது ஊகிச்சு சொல்லலாம். அவங்க அங்கே ஹஜ்ஜிக்கு வந்தவங்களாக இருந்தால் ரசூலுல்லாவோட சேர்ந்து தான் வருவாங்க ரிட்டனில். ரசூலுல்லாஹ் ரிட்டனாக கூட்டத்தோடு வர்றாங்க, இவங்க உள்ளூரில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு அறிந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் எதுக்காக வேண்டி எங்களோட ஹஜ்ஜிக்கு வரல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், எங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறதுக்கு ஒரு ஒட்டகம் இருக்கிறது, இன்னொரு ஒட்டகம் இருக்கிறது. அந்த ஒட்டகத்தில் ஒரு ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டு என் கணவர் ஹஜ்ஜிக்கு போயிட்டார், மீதி ஒரு ஒட்டகம் தான் இருக்கிறது. அதை எடுத்துக்கிட்டு நானும் ஹஜ்ஜிக்கு போயிட்டேன்னு சொன்னால் இங்கே நீர் பாய்ச்சுவதற்கு ஒட்டகம் இல்லாமல் போயிடும், இந்த தோப்புகளுக்கு தண்ணீர் பாய்ச்சறதுக்கு. அதனால எனக்கு வர முடியாமல் போச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, அப்படியே பரவாயில்லை, ரமலான் வரும்போது அதில் போய் ஒரு உம்ரா செஞ்சிரு, எங்களோட நீ ஹஜ்ஜிக்கு வராத காரணத்தினால ரமலானில் உம்ரா செஞ்சிரு. ரமலானில் உம்ரால் செய்வது ஒரு ஹஜ்ஜிக்கு நிகரானது. இப்போ இன்னும் உம்ரத்தன் ஃபி ரமலான ஹஜ்ஜத்துன், ரமலானில் உம்ரா செய்வது ஒரு ஹஜ்ஜிக்கு நிகரானதுன்னு சொல்லி அந்த ஹஜ்ஜி செய்யாத ஒரு அம்மாவுக்கு நீ ஹஜ்ஜி செய்கிறதுக்கு பதிலாக உம்ரா செஞ்சிரு, ஏன்னா அடுத்த வருஷம் ஹஜ்ஜி செய்கிற லேட்டாக டைம் ஆயிரும்ல, அதனால் நீ ரமலான் வரும்போது நெஞ்சிரு உம்ரா செஞ்சிருன்னு சொல்கிறாங்க. இது புகாரில் 1782 ஹதீஸ் இருக்குது. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு கேட்டால், இந்த இப்னு அப்பாஸ் இது அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சார் சேர்ந்த ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார்கள் வருதில்ல, அதை சொல்லும் பொழுது சம்மாஹா இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் அந்த பெண்ணுடைய பெயரையும் எனக்கு சொன்னார். இப்போ நசீத் இஸ்மஹா, அந்த பேரை நான் மறந்துட்டேன். அத்தாங்கிற ஒரு ஆள், இப்னு அப்பாஸ்கிட்டேருந்து அறிவிக்கிற ஆள் அத்தா என்பவர் அறிவிக்கிறார். அறிவிக்கும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு பெண்ணை ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள் மட்டும் இப்னு அப்பாஸ் சொல்லலை, அந்த பெண்ணுக்கு ஒரு ஆயிஷா ஃபாத்திமா அந்த பேர் இருக்கும்ல, அந்த பேரை சொல்லி இந்த ஆயிஷாங்கிற பெண்ணை ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள் அல்லது ஃபாத்திமாங்கிற பேரை பார்த்தார்கள்னு பேரோடு தான் இப்னு அப்பாஸ் சொன்னார். அது என்ன பேர்னு எனக்கு ஞாபகத்தில் இல்லைன்னு அடுத்த ஆள் சொல்கிறார், அடுத்த அறிவிப்பாளர் சொல்கிறாரு, பேர் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு. அப்போ இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹ் ஒரு பெண்ணை பார்த்து பேசினார்கள் வருதில்ல, அந்த பெண்ணை பார்த்து பேசின உடனே இன்ன ஆள்னு சொல்லி பேரை சொல்லி அவர் சொல்கிறார். அவர் அது மக்காவிலேருந்து வந்தவர், இவங்க மதீனாவாசி, இந்த அம்மா அன்சாரை சேர்ந்தவங்க. இப்னு அப்பாஸ் மக்காவிலேருந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்த ஒரு ஆள். வந்திருந்தால் கூட மதீனாவில் இந்த பெண்ணை பற்றி பார்த்து அறிந்து இருந்தால் தான் பேர் சொல்ல முடியும். ஒரு பெண்ணை பார்த்தார்கள்னா அந்த பெண் யாருன்னு தெரியாத, முகத்தை மறைச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு பெண்ணை பார்த்தாங்க சொன்னாங்க, பெண்ணை பார்த்தாங்கன்னு சொல்லலாம். அந்த முழுசாக மறைச்சிக்கிட்டு இருந்தால் கூட ஆனா பெண்ணான்னு அது சொல்ல முடியும். இன்னார்னு சொல்ல இயலுமா? இப்னு அப்பாஸ் என்ன சொல்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பேருடைய ஒரு பெண்ணை, அன்சாரி பெண்ணை சந்தித்தார். இம்ராத்தி மினல் அன்சாரி, அன்சாரியை சேர்ந்த ஒரு பெண்ணை கண்டார்கள். கண்டது மட்டுமல்ல, சம்மாஹா இப்னு அப்பாஸ், இது அத்தா என்கிற அறிவிப்பாளர் சொல்கிறாரு, இப்னு அப்பாஸ் அந்த அம்மாவுக்கு ஒரு பேரையும் சொன்னார், நான் தான் மறந்துட்டேன், இப்போ நசீத் இஸ்மஹா, அந்த பேர் எனக்கு மறந்து போச்சு, ஏதோ ஒரு பேர் சொன்னாருங்கிறார். அப்போ இப்னு அப்பாஸ் ஒரு பெண்ணை பார்த்து அந்த பெண்ணிடத்தில் ரசூலுல்லாஹ் பேசுனாங்கன்னு அறிவிக்கும் பொழுது பேரோடு எப்படி சொல்லுவார்? ஒரு பெண்ணை பார்த்தாங்கன்னு மட்டும் சொன்னால் அது ஓகே, பெண்ணை யாரும் சொன்னீங்கன்னு சொல்லணும், நானும் சொல்லலாம், முகத்தை மறைச்சிக்கிட்டு இருந்தால் கூட ஒரு பெண் வந்தார்கள்னு அது சொல்ல முடியும். அந்த பெண்ணுக்கு பேர் சொல்வதாக இருந்தால் ஏற்கனவே அவங்கள பற்றி பார்த்து அவங்க ஃபேஸை பார்த்து அறிந்து அவங்க டீட்டெயில் விளங்கி இருந்தால் மட்டும்தான் அது சொல்ல முடியும். அப்போ பெயரோடு அவர் சொன்னதில் இருந்து என்ன விளங்குது என்று கேட்டால், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த முகத்தை மறைக்கக்கூடிய ஒரு வழக்கம் இல்லை. அதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்காரு, பார்த்தானே சொல்ல முடியும். இந்த ஒரு சந்தித்தவன ஒரு பெண்ணை பார்த்தாங்கன்னு அந்த பெண்ணுக்கு பேரோடு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு முன்னாடி அந்த பெண்ணை அந்த இப்னு அப்பாஸ் பார்த்துருக்கணும், பல சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்கணும். பார்த்து இப்போ பேசவும் செய்யலாம், மார்க்கு தப்பு இல்லையில, கேட்டு விசாரித்து இன்னாருடைய மனைவி இன்னாருடைய மகள் இந்த பேர் அப்படிங்கிற வரைக்கும் கூட தெரிஞ்சு வச்சுருக்கிறார். அப்படி தெரிஞ்சு வச்சதை அவர் சொன்னார் என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ இதுவும் நமக்கு என்ன விளங்குது, ரசூலுல்லாஹ் காலத்தில் இப்படி ஒன்றே கற்பனை பண்ண முடியல. எந்த ஒரு ஹதீஸையாக எடுத்துக்கிட்டு
யார் என்று தெரியாமல் மூத்த மறைச்சிக்கிட்டு வந்தாங்கன்னு ஒரு ஹதீஸ் கிடைக்குதானே? கிடைக்கல. ஒரு ஹதீஸ், ஒரே ஒரு ஹதீஸ், நீ மூஞ்சி தெரியாமல் வந்தாங்க, நீ யாருமான்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்கன்னு ஒரு சம்பவம் இருக்காண்டா இல்லை. ஆனால் எப்படி இருக்குது? இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு வரும்பொழுது இன்னார் என்று அடையாளம் காணக்கூடிய வகையில் வந்தார்கள். இது புகாரில் 1782வது ஹதீஸில் இருக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு ஹதீஸ், இது ரொம்ப பிரபலியமான ஒரு ஹதீஸ், இது புகாரில் 5030வது ஹதீஸில் இருக்கிறது. அதாவது ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட மக்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க, சபையில் உட்கார்ந்துருக்கும்போது ஒரு பெண் வர்றார். என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை, நான் என்னை நான் உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் என் விஷயமாக எந்த முடிவாவது எடுங்க, என்னை நீங்கள கூட கல்யாணம் பண்ணிக்கிறங்க, அல்லது யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைங்க, என் விஷயமாக முடிவு செய்யக்கூடிய ஒரு பொறுப்பை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன்னு ஒரு பெண் சொல்கிறாங்க. சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஸஅதன் நல்ற இலைஹா, ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த பெண் வந்தவுடனே கூர்மையாக பார்க்குறாங்க, கூர்ந்து பார்க்குறாங்க, யார் என்னன்னு பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்க்குறாங்க. பார்த்து விட்டு பிறகு சும்மா தாழ்த்த ரசூ தலையை தொங்க போட்டு கொண்டார்கள். அப்போ கொஞ்ச நேரம் அந்த பெண் உட்காந்துட்டே இருக்கிறாங்க. கீழே உட்காந்து அந்த அம்மா ஒரு பதில் சொல்லலைன்னொடனே அந்த சபையில் அவங்க அமர்ந்து கொண்டார்கள். அமர்ந்த உடனே ஒரு ஆள் அங்கேருந்து எந்திரிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர், அந்த பெண்ணு தன் விஷயமாக முடிவெடுக்கிற அதிகாரத்தை உங்கள்கிட்ட தந்துட்டாங்க, அதனால் எனக்கு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னா யாருன்னு தெரியாமல் கல்யாணம் பண்ணி கேட்பார். முகம் தெரிகிற வகையில் இருக்க போய் தான் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கூர்ந்து பார்த்தார்கள்னா எதை போய் பார்க்குறது? மூடிக்கிட்டு இருந்தால் என்னத்தை பார்க்குறது? ஒரு முகம் தானே பார்ப்பதற்குரியது. அப்போ அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூர்மையாக பார்த்தார்கள்னு வேறு வருது. அதுக்கப்புறம் ஒரு மனிதர் எந்திரிச்சு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உங்களுக்கு அப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணுற விருப்பம் இல்லாட்டி எனக்கு வேணா கல்யாணம் பண்ணி தாங்களேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாரு. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, உங்கள்கிட்ட ஏதாவது மகர் கொடுக்க வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஒன்றுமே இல்லை, மகர் கொடுக்க ஒன்றுமே என்கிட்ட இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ வீட்டில் போய் தேடிக்கிரி பார்த்துட்டு வா, இப்போ ஒன்றும் இல்லாட்டாலும் என்னமோ அது இருக்கான்னு வீட்டில் போய் மகர் கொடுக்க ஏதாவது இருக்கான்னு தேடிட்டு வான்னு சொல்கிறாங்க. அவர் தேடிட்டு என்ன செய்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே ஒன்றுமே இல்லை வீட்டில் அப்படிங்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஒரு இரும்பு மோதிரமாச்சு இருக்குதான்னு கேட்குறாங்க. அவர் என்ன செய்கிறார், போயிட்டு இரும்பு மோதிரமும் இல்லை, இரும்புனால் செய்யப்பட்ட மோதிரம் கூட வீட்டில் இல்லைங்கிறார். அப்புறம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த அணிந்திருக்கிற ஒரு வேஷ்டி தான் இருக்குது, நான் ஒரு வேஷ்டிக்கு அணிஞ்சிருக்கிறேன்னே, அது ஒன்று தான் என்கிட்ட இருக்குது. அப்போ இது தவிர வேறு ஒன்றும் இல்லை, இதை நான் அவருக்கு கொடுத்துட்டேன்னா எனக்கு ஆடை இல்லாமல் போயிடும், நான் வச்சு கொடுக்க முடியாது, இதுதான் நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது குர்ஆன்லேருந்து ஏதாவது தெரியுமான்னு கேட்குறாங்க. இன்னென்ன சூறாக்கள்லாம் தெரியும், இதை நீ அவளுக்கு கற்றுக் கொடு, அதே மகர் ஆக்கிடுறேன். என்ன மகர ரசூலுல்லாஹ் என் முடிவு பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த பெண்மணி அந்த உரிமையை கொடுத்துட்டாங்க. பெண்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருந்தாலும் என் விஷயமாக நீங்களே முடிவெடுத்து கொள்ளுங்கள் என்று அதிகாரம் கொடுத்து விட்டால் மகர் இல்லாமல் கூட கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அந்த ரைட் பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்கல்ல. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அவர் சார்பாக பேசி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லாத ஒரு ஆள், அப்படிப்பட்ட ஒரு பஞ்சை பராரி மாதிரி இருந்திருக்கிறார், ஒரு இரும்பு மோதிரம் கூட இல்லாத வறிய நிலையில் இருக்கிறார். அவருக்கு ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. எதை வச்சு கொடுக்குறாங்க, அவர் சில சூறாக்களை அறிந்திருக்கிறான்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறாரு. அப்போ அதை கொண்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன், அதுவே அந்த அறிந்திருக்கிறிய அதுவே எனக்கு போதும், அதுவே மகராக இருக்கட்டும்னு சொல்லிடுறாங்க. அப்போ இதில் நம்ம எதுக்கு இதை பார்க்குறோம்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெண்மணி என்னை நான் உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொன்னது முகம் திறந்து சொன்னாரா, முகத்தை மறைச்சிட்டு சொன்னாரா? திறந்து தான் சொன்னார். திறந்து சொன்னாருங்கிற என்ன ஆதாரம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை கூர்மையாக பார்த்தோன்னு தலையை குனிஞ்சிக்கல, கூர்மை அப்படி பார்க்குறாங்க. பார்க்குறது எதுக்கு பார்க்குறாங்கன்னா, ஒரு கல்யாணம் பண்ண முடியுமான்னு கூட பார்க்கலாம், தப்பு கிடையாது, அந்த மாதிரி கூட பார்த்துருப்பாங்க. பார்த்தாங்கன்னு வருது, ஹதீஸில் தெளிவாக இருக்குது. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தொங்க போட்டவுடனே அந்த பெண் விளங்கிட்டாங்க, நம்மளை ரசூலில் கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லை, அது விளங்கிட்டு அவங்களும் உட்காந்துட்டாங்க சபையில். அப்போ இவர் ஒரு ஆள் எழுந்திரிச்சு கேட்குறாருன்னு அவரையும் இப்படி கேட்பார், யார் என்னன்னு கிளவியா குமரியா கருப்பா வெள்ளையான்னு ஒன்றும் தெரியாமல் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணித்தாங்கன்னு யாராவது கேட்பாங்களா? அந்த சபையில் ஒருத்தர் இருக்கார், இந்த பொறுப்பை ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறாருந்தா குறைஞ்சபட்சம் ஒரு இளம் வயசு பெண்ணாண்டாது பார்ப்பானா இல்லையா? கொஞ்சம் கலராக இருக்குமா, பர்சனாலிட்டியாக இருக்குமா, அப்படிலாம் பார்ப்பானா இல்லையா? அப்போ ஒன்றுமே தெரியலை, எல்லாம் இவங்க நினைக்கிற மாதிரி இப்படி எல்லாத்தையும் மறைத்து கொண்டு கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி அப்படி வந்தார்கள்னு நினைக்கிறாங்களா தான் இஸ்லாம்ண்டு. அந்த மாதிரி இருந்திருக்குமே. ஆனால் இந்த மனிதர் எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணித்தாங்கன்னு கேட்பார். அப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு விரும்பத்தக்க வகையில் அந்த அம்மா இருந்திருக்கிறாங்க. பார்த்தா ஒரு கல்யாணம் பண்ணலாம் தோணும்ல, அந்த மாதிரி ஒரு அழகாக இருந்திருக்காங்கன்னு விளங்குது. அப்படி இருக்கிறதுனால தான் அவர் எனக்கு கல்யாணம் பண்ணித்தாங்கன்னு கேட்குறாரு.
அப்போ இது நமக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து முகத்தை மறைக்கிறதுங்கிற ஒரு தன்மையை இருக்கலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அதாவது உம்மு சுலைம்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. உம்மு சுலைம்னா யாருன்னு கேட்டால், அனஸுடைய தாயார். அனஸுன்னு ஒரு சஹாபி சொல்கிறோம்ல, அவங்க அம்மா வந்து உம்மு சுலைம் அவங்க பேர். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு அனாதை சிறுமியை வளர்க்குறாங்க. உம்மு சுலைம்ங்கிறவங்க வந்து தகப்பனை இழந்த ஒரு பொம்பளை பிள்ளையை எடுத்து வளர்க்குறாங்க, ஒரு அரவணைத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அனாதை சிறுமியை பார்த்து, அந்த அனாதை சிறுமியை ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. வெளியே விளையாண்டுட்டு இருக்கும்போது அது பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீ ஆள் வளர்ந்துருக்க, நீ உனக்கு வயசு வளராது அப்படிங்கிறாங்க. நீ ஆள் தான் வளர்கிற, பெருசாகிட்டு இருக்கிற, உனக்கு வயசு வளராமல் போகுதுன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இது வந்து இதை சொன்னவொன்னு அந்த சிறுமி அழுதுகிட்டே போய், ரசூலுல்லாஹ் என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்கன்னு யார்கிட்ட போய் சொல்கிறாங்க, வளர்க்கிற தாய் உம்மு சுலைமிட்ட போய் இதை சொல்கிறாங்க. அப்போ உம்மு சுலைம் என்ன செய்கிறாங்கன்னா, உடனே வந்து ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி என்னை சொல்லிட்டாங்க, அப்போ நான் இனிமேல் பெரிய ஆளாக போக மாட்டேன் போல இருக்குது, இப்படி தான் இருப்பேன் போல இருக்குது, எனக்கு எதிராக ரசூலுல்லாஹ் ஒரு பத்துவா செஞ்சு விட்டாங்க, கெட்ட துவா செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு அந்த சிறுமி நினைத்து கொண்டு உம்மு சுலைமிட்ட சொன்னோன்னா அவங்களுக்கும் அப்படி தான் படுது. எந்த சொன்னாங்க, ஒரு சின்ன பிள்ளையை பார்த்து நீ பெருசாக ஆக மாட்டாங்கன்னா அது இப்படி நல்ல வார்த்தையாக இல்லையே, அது ஒரு சபிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை எவ்வளோ இருக்குதுன்னு அவங்களுக்கும் படுது. உடனே என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க ஹிமார் முக்காடெல்லாம் அணிந்து கொண்டு முக்காடை போட்டுக்கொண்டு வேகமாக ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வந்த உடனே அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செய்யறாங்க, என்ன வேகமாக உம்மு சுலைம் என்ன வேகமாக வர்ற ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. இவங்க முக்காடை அணிந்து கொண்டு வர்றார்கள் வருது. முக்காடு அணிந்து கொண்டு வந்தால் முக்காடுக்கு இவங்க என்ன அர்த்தம் செய்கிறாங்க, இப்படியும் செய்கிறாங்க, முகத்தை மறைக்கிறதுங்கிறாங்க. முகத்தை மறைச்சிட்டு வந்தாங்கன்னா, வந்தது உம்மு சுலைம்னு தெரியுமா? அந்த அம்மா வேகமாக வர்றதை பார்த்துட்டு, என்னம்மா உம்மு சுலைம் நீ வேகமாக வர்றீ, என்ன விஷயம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் வந்து அவங்க வந்துக்கிட்டு இருக்கும்போதே, முக்காடு போட்டவர்களாக வர்றாங்க. வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது பேரை சொல்லி ரசூலுல்லாஹ் கூப்பிட்றாங்க, மாலைக்கு உம்மு சுலைம், உம்மு சுலைமே உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி வேகமாக பதறிக்கிட்டு வர்றேங்கிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து என்னுடைய அனாதை சிறுமிக்கு எதிராக நீங்கள் ஒரு துவா செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உம்மு சுலைமே உனக்கு ஒரு செய்தி தெரியுமா, நான் ஒரு மனுஷன், எல்லா மனிதரையும் போல் எனக்கும் கோபம் வரும் சில நேரங்களில். இது கோபத்திலாம் சொல்லியிருக்காங்க, இந்த சிறுமி ஏதோ சேட்டை செய்யும்போது கோபத்தில் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எனக்கும் கோபம் வரும். கோபம் வரும் பொழுது நானும் சில ஒரு சபிக்கிற மாதிரி வார்த்தைகளை நான் பயன்படுத்தினால் நான் அல்லாஹ்விடத்தில் ஒரு பொதுவாக ஒரு துவா செஞ்சு வச்சுருக்கிறேன், அல்லாஹ்ட்ட ஒரு வாக்குறுதி வாங்கி வச்சுருக்கிறேன். என்னன்னு கேட்டால், நான் கோபத்தில் யாரையாவது சபித்து விட்டால், யாரையாவது திட்டி விட்டால் அது நீ ஏற்றுக்கிறாத. அல்லாஹ்ட்ட ரசூலுல்லாஹ் துவா செய்கிறாங்க, நாசமாக போன்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வைங்க, நாசமாக போக மாட்டாங்க. அது சும்மா கோபத்தில் சொல்கிறேன், கோபத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் கோபமாக யாரையாவது திட்டி விட்டால் சபித்து விட்டால் அதை அவங்களுக்கு ரஹமத்தான் நீ ஆக்கி வச்சிரு, நான் சபிக்கிற மாதிரி அந்த துவாவை நீ ஏற்றுக்கிறாதுன்னு அல்லாட்ட நான் ஒரு பிரார்த்தனை செஞ்சு வச்சுருக்கிறேன். அதனால் இந்த சிறுமிக்கு எதிராக நான் சொன்ன வார்த்தை ஒன்றும் பலிக்காது, உன் சிறுமிக்கு எந்த அனாதை சிறுமிக்கு ஒரு கேடும் வராது, நான் சொன்னது வந்து ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே பெருசாக போக மாட்டேன், அப்படி சின்னதாகவே இருந்துருமோ நீ பயப்படுறீல, அப்படி வராது. ஏன்னு கேட்டால், நான் பொதுவாக ஆல்ரெடி அல்லாட்ட நான் ஒரு துவா செஞ்சு வச்சுருக்கிறேன், அல்லாஹ் அதை ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம். அல்லாஹ் அதை ஏற்றுக்கிட்டான். ரசூலுல்லாஹ் கோபத்தில் யாராவது திட்டினாங்கன்னா சஹாபாக்களை சந்தோஷப்படுவாங்களாம். ஏன்னு கேட்டால், கோபமாக திட்டினா அது மக்கள் அறிவிச்சிட்டாங்கல்ல, கோபத்தில் திட்டினால் அது ரஹமத் ஆயிரும், ஒரு அருளாக ஆகிவிடும் அப்படின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் துவா செஞ்சதுனால அதை எடுத்து சொல்கிறாங்க உம்மு சுலைம்கிட்ட, நீ இந்த சிறுமி விஷயமாக பயப்படாத, நீ வளர்க்கிற அனாதை சம்பந்தமாக எந்த ஒரு கவலையும் படாத, அவங்க பெருசாகவும் ஆக மாட்டாங்கன்னு சொன்ன ஃபார்மாலிட்டிக்கு உள்ள விஷயம், நான் சொன்னது பலிக்காது என்று நானே அல்லாட்ட துவா செஞ்சு கேட்டு வச்சுட்டேன், அதனால் அதுக்கு நன்மையாக தான் போகும், இப்படி இவ்வளோன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் முடிக்கிறாங்க. அப்போ நமக்கு தேவை என்னன்னு கேட்டால், இப்போ வந்து அந்த உம்மு சுலைம் முக்காடு அணிந்து கொண்டு வந்தாங்களே, முக்காடு அணிந்து கொண்டுன்னு ஹதீஸில் வருது. இவங்க முக்காட்டுக்கு என்ன அர்த்தம் செய்கிறாங்க, கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி ஆடை அணிவது தான் முக்காடுன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் முக்காடுனா தலையில் போடுற ஒரு ஆடை தான், அது முகத்தை மறைக்கலை. முக்காடு அணிந்து வருகிறார்கள், முக்காடு வந்து முகத்தை மறைக்கவில்லை. அதனால தான் பார்த்தவொன்னே என்ன உம்மு சுலைம்னு கூப்பிட்டு கேட்குறாங்க. உம்மு சுலைம்னு கூப்பிட்டு கேட்டதுலேருந்து இன்னொரு விஷயம் விளங்குகிறது. இந்த உம்மு சுலைமை முன்னாடி ஒருக்கா பல தடவை பார்த்துருக்கணும்ல, ஒரு ஆளை பார்த்து பேரை சொல்லி கூப்பிட்றாருந்தா அப்போ மட்டும் பார்த்து உங்களுக்கு பேரை சொல்லி கூப்பிடணுமா? புதுசாக ஒரு பெண் வர்றாங்க, முகம் தெரிஞ்சு வர்றாங்க, பேரை சொல்ல முடியுமா உங்களால்? அந்த முகம் உங்களுக்கு தெரியுமே தவிர இன்னார்னு நீங்கள் சொல்ல முடியாது. இன்னார்னு சொல்வதாக இருந்தால் அந்த பெண்ணை அதுக்கு முந்தைய ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை நீங்கள் பார்த்துருக்கணும், பல சந்தர்ப்பங்களில் சந்திச்சிருக்கணும்.
சந்தித்து இன்னார்னு விசாரித்து இவங்க தான் உம்மு சுலைமு என்று நீங்கள் அறிந்திருக்கணும். அறிந்து இருந்த ஒரு நிலையில் அவங்க வந்தால் தான் என்னம்மா உம்மு சுலைமுன்னு கேட்க முடியும். அப்போ உம்மு சுலைமே என்று ரசூலுல்லாஹ் கேட்டதில் இருந்து அதற்கு முன்பும் உம்மு சுலைமே ரசூலுல்லாஹ் பார்த்துருக்குறாங்க. எந்த மாதிரி பார்த்துருப்பாங்க? ஒரு ஆடை அடையாளம் காண்பதற்கு முகத்தை தானே பார்க்கணும். எதை பார்த்துருப்பாங்க? கண்ணை மட்டும் காட்டி மற்ற மறைச்சி இருந்தால் அவங்கள ரிச்சந்திரனை பார்த்து தான் இப்படி தெரியும். பார்த்து இன்னார்னு அடையாளம் காண்பதற்கு தெரிவதாக இருந்தால் முகம் தெரியக்கூடிய வகையில் தானே அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஏற்கனவே பார்த்து அறிஞ்சு வச்சுருந்த காரணத்தினால தான் அவங்க அங்கேருந்து வரும்போதே என்ன உம்மு சுலைம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இப்போவும் முகம் தெரிகிறது, முந்தியும் பல முறை பார்த்துருக்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் என்ன நடைமுறை இருந்துச்சு? பெண்கள் உம்மு சுலைம் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு மகரமான ஆளும் கிடையாது. ஒரு மகரமாக இருப்பாங்க, அக்காவாக இருப்பாங்க, தங்கச்சியாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. இவங்க அவங்களுக்கு உறவு கிடையாது. உம்மு சுலைம் என்பவங்க வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மகரமான உறவுன்னு ஏதாவது சொல்லி சமாளிப்பாங்கன்னா அதெல்லாம் செய்ய முடியாது. இது அக்கா தங்கச்சி மாதிரியான அந்த இரத்த உறவு எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. ஒரு அந்நிய பெண்ணு தான். ஒரு அந்நிய பெண்ணாக இருக்கும் பொழுது அவங்கள வந்து ரசூலுல்லாஹ் வந்து பார்த்தவொன்னே உம்மு சுலைம்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ கண்டுபிடிக்கும் அளவுக்கு அந்த அம்மா வந்து முகம் தெரிகிற விதமாக வந்திருக்கிறாங்க. கண்டுபிடிப்பதாக இருந்தால் அதற்கு முந்தி பலமுறை அவங்கள பார்த்துருக்கணும், பார்த்து பேசி பழகி விசாரித்து அறிந்திருக்கணும். இவ்வளவும் அந்த ஹதீஸுக்குள்ளே இருக்குது. இந்த ஹதீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் இது வந்து உம்மு சுலைமுடைய ஹதீஸ், முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்குது. அப்போ அந்த இதை பார்க்கும் பொழுது இதிலேருந்து என்ன விளங்குன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இந்த முகம் மறைத்து கொண்டிருப்பது இந்த கான்செப்டே கிடையாது. என்னொன்னோ எவனோ உள்ள நுழைஞ்சி பேணுதல்னு சொல்லி பெண்களை ஒரு அடக்குமுறை செய்கிற ஒரு நோக்கத்தில் செஞ்சு வச்சதே அது இஸ்லாத்தின் பெயரால் அதிகமாக பரவி நிறைய கேள்விகளுக்கு உள்ளாகுது. இவங்க செஞ்ச ஒரு காரியத்தின் காரணமாக இஸ்லாம் மார்க்கத்தின் மீது தப்பான விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. இதை வச்சு தான் அதிகமாக வைக்கிறாங்க. பல நாடுகளில் வந்து இதுக்கு தடையே போடுறாங்க. முகத்தை மறைக்கிற தடைன்னு இஸ்லாத்துக்கு தடை மாறி வருது. இவங்க செஞ்ச ஒரு காரியத்திற்கு ஏன் தடை போடுறான்னு கேட்டால் ஒரு ஆள் இன்னார்னு அடையாளம் தெரியாமல் நடமாடுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். யார் வெளியே வந்தீங்கன்னா இன்னார்னு தெரியும், நீங்கள் எந்த காரியம் வேணாலும் செய்வீங்க, நீங்கள் இன்னார்னு தெரிஞ்சால் தான் அது நடவடிக்கை எடுக்கிறதா விடுறதா எல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சில நாடுகளில் இதை சட்டமாக்குனது கூட என்ன காரணம்? இவங்க செஞ்ச பிற்போக்கான இந்த செயலை வச்சு தான் சட்டத்தை போடுறான். அப்போ அதை நம்ம விளங்கிக்கணும். அதே மாதிரி வந்து புகாரில் 1852 ஹதீஸில் ஒரு சம்பவம் வருது. என்ன சம்பவம் வருதுன்னா ஒரு பெண்மணி வர்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செய்கிறாங்கன்னா இன்ன உம்மி நதர தன் தஹுஜ்ஜ பழம் தஹுஜ்ஜ, என்னுடைய தாயார் வந்து ஒரு பெண்ணு தான் வர்றாங்க, தாயாரை பற்றி கேட்குறாங்க. என்னுடைய தாயார் வந்து ஹஜ்ஜி செய்வதாக நேர்ச்சை செஞ்சார். நேர்ச்சை செஞ்சுட்டு அதை செய்யாமல் மூத்தா போயிட்டார். நேர்ச்சைங்கிறது வந்து கடமையாகி போயிடும். நம்ம ஏற்கனவே ஹஜ்ஜி செஞ்சு இருந்தால் கூட இன்னொரு நேர்ச்சை பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ஹஜ்ஜி செய்கிற கடமையாயிரும். நேர்ச்சைங்கிறது கட்டாயமாயிரும். தொழுகை நோன்பு எல்லாமே வந்து நம்மளாக விரும்பி செய்கிறதா இருந்தாலும் அல்லாவுக்காக இதை நான் நேர்ச்சையாக செய்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஃபர்லாகி போயிடும். உங்களுக்கு ஒரு ஆட்டை எடுத்து இப்போ தர்மம் செய்கிறது உங்களோட விருப்பத்தின் பார்ப்பட்டது. இன்ன காரியம் நிறைவேறினால் நான் ஒரு அல்லாவுக்காக எல்லாம் உனக்காக நான் ஆட்டை அறுத்து பழியிடுறேன்னு நேர்ச்சையாக சொல்லிட்டான்னு சொன்னால் அந்த ஆட்டை அறுக்கிறது ஒரு கடமையாக போயிடும், ஃபர்லாகி போயிடும். அப்போ இந்த அம்மா பல முறை ஹஜ்ஜி செஞ்சுருந்தால் கூட நேர்ச்சைன்னு ஒரு ஹஜ்ஜி செஞ்சுட்டாங்க. நாங்கள் எல்லோரும் ஹஜ்ஜி செஞ்சுருப்பாங்க. இந்த காலத்தில் மாதிரி வந்துக்கிட்டு வசதி உள்ளவங்க தான் ஹஜ்ஜி செய்வாங்கங்கிற அங்கே கற்பனை செய்ய முடியாது. அங்கே இருக்கிறவங்க ஹஜ்ஜி செய்வது வசதி தேவையில்லை. இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் வசதி தேவை. இங்கேருந்து இப்போ லட்சங்களை செலவழிச்சிட்டு போகணும். அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு என்னத்துக்கு வசதி? சும்மா பள்ளியாசல் போகிற மாதிரி போய் செஞ்சுட்டு வந்துடுவாங்க. 2 நாள் 3 நாள் 5 நாள் ஒதுக்குனாங்கன்னா ஹஜ்ஜி செஞ்சிட போகிறாங்க. அதனால் எல்லாருமே ஹஜ்ஜி செஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. ஆனாலும் நேர்ச்சை செஞ்சுட்டாங்கன்னா அது ஒருக்கா செஞ்சாகணும். நான் ஏற்கனவே செஞ்சுட்டேன்னு சொல்ல அது கடமையான அல்லாஹ் கடமையாக்குனது. நேர்ச்சைங்கிறது நீங்களாக கடமையாக்குறது. அப்போ இந்த அம்மா என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் இன்னும் நதரத்தன் தஹுஜ்ஜ, என்னுடைய தாயார் வந்து ஹஜ்ஜி செய்வதாக நேர்ச்சி செய்து விட்டார். ஃபலம் தஹுஜ்ஜ, ஹஜ்ஜி செய்யலை, ஹத்தா மாத்தத்து, மரணித்து விட்டார். ஆஃபா அஹுஜன்ஹா, அப்போ என் தாயாருடைய அந்த நேர்ச்சைக்காக வேண்டி நான் ஹஜ்ஜி செய்யலாமா? இந்த அம்மா என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் எங்கள் அம்மா வந்து ஹஜ்ஜி செய்கிறதாக நேர்ச்சி செஞ்சுட்டா கடமையாயிடுச்சு. அந்த கடமையை செய்யாமல் மூத்தாகி போயிட்டாங்க. இப்போ அந்த ஹஜ்ஜை நான் செஞ்சுட்டா எங்கள் அம்மா மேலே கொஸ்டின் வராமல் இருக்குமா? நான் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா நாம் செய்யலாம். ஹுஜ்ஜி அன்ஹா, உன் தாயாருக்காக நீ ஹஜ்ஜி செய்யி. ஐத்தி லவ்கான அலா உம்மிக்கு தைனுன், உன் தாயார் யாருக்காவது கடன் கொடுப்பதாக இருந்தால், கொடுக்க வேண்டி இருந்தால் குன்தி காலியத்தன், நீ தான் நிறைவேற்றுவாய். கேட்குறாங்க. உங்கள் அம்மா வந்து யாருக்காவது கடன் வாங்கிட்டு மூத்தா போயிட்டாங்க, அதை யார் கொடுப்பேன்? நீ தானே கொடுப்பேன் அப்படிங்கிற. ஆமாம் நான் தான் கொடுப்பேன். அப்போ அல்லாவுடைய கடன் நிறைவேற்று. அப்போ யார் வந்து கடனை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறாங்க எல்லோரும் செஞ்சிடக்கூடாது. இந்த காசுக்காக வேண்டி பணக்காரங்கள்ட்ட காசு வாங்கிட்டு போய் ஹஜ்ஜி செய்வாங்க. சில ஆளுக்கு இந்த வாப்பாவுக்கு ஹஜ்ஜி செய்யணும் காசு தாங்க. சில அஜத்து மாதிரி தொழிலாகவே செய்கிறாங்க. பணக்காரங்கள்ட்ட போய் உங்கள் அத்தாவுக்கு ஹஜ்ஜி செய்யணுமா, உங்கள் அம்மாவுக்கு ஹஜ்ஜி செய்யணுமா, காசை கொடுங்க நான் போய் செய்கிறேங்கிறாங்க. அது கிடையாது இஸ்லாத்தில்.
யார் செய்யணும்? யார் அவங்களுடைய கடனை அடைக்க கடமைப்பட்டிருக்கிறாரோ. என்னுடைய கடனை வந்து என் பிள்ளைகள் தான் அடைக்கணும். ஆம்பளை பிள்ளையா இருந்தால் பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அவங்க தான் அந்த பொறுப்பெடுத்து அடைக்க கடமைப்பட்டிருக்கிறாங்க. அப்போ யார் வந்து அவங்க கடனை அடைக்க கடமைப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யலான்னு கேட்டால், அவங்க பெற்றோர்களுடைய ஹஜ்ஜுகளை வந்து செய்யலாம். கடமையான ஹஜ் கடமையாக இருந்தால் தான். கடமை இல்லாமல் வாப்பா போனார்னு ஹஜ்ஜு செஞ்சிடக்கூடாது. பாப்பா வந்து ரொம்ப ஏழ்மையாக இருந்து மௌத்தா போயிட்டார். நம்ம நாட்டில் அங்கே ஏழ்மை பிரச்சனை கிடையாது, ஏழையும் ஹஜ்ஜு செய்யலாம். இங்கேருந்து வசதி இல்லாமல் ஒரு ஏழ்மையாக இருந்து மௌத்தா போயிட்டார். இப்போ நீங்கள் பெரிய கோடீஸ்வரர் ஆகிட்டீங்க, உங்கள் வாப்பாவுக்கு ஹஜ்ஜு செய்ய தேவையில்லை. ஏன்னா உங்கள் வாப்பா எல்லாம் கேட்க மாட்டானே, அவர் தான் ஹஜ்ஜு கடமை இல்லையே, கடமை இல்லாமல் மௌத்தா போயிட்டார்ல. ஏழையாக இருந்து அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு ஹஜ்ஜு கடமையாகல, அல்லாஹ் கேட்க மாட்டான். கடமை ஹஜ்ஜை தான் செய்யணும். நன்மையை அதிகரிப்பதற்கு நீங்கள் ஹஜ்ஜு செய்ய முடியாது. பாப்பாவுக்கும் சரி இம்மாவுக்கும் சரி நன்மையை நான் அதிகமாக்குறேன். அவர் கடமையாக இருந்து செய்யாமல் இருந்தாரா, நல்ல வசதியாக இருந்து கடமை இருந்து செய்ய தவறிட்டாரா, அப்போ என்ன செய்யலாம்? பிள்ளைகள் ஹஜ்ஜு செய்யலாம். அது பிள்ளைகள் தான் செய்யணும். அது எங்கேருந்து விளங்குது? இந்த வாசகத்தில் விளங்குது. என்ன வாசகம்? அவர் கடன் வாங்கியிருந்தால் யார் நிறைவேற்றுவா? நீ தான் நிறைவேற்றுவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடனை நிறைவேற்றுவதற்கு யாருக்கு கடமை இருக்கிறதோ அவங்க தான் செய்யணும். நண்பர்களோ மற்றவங்களோ என் கடனை யாரை தெரிஞ்சவங்களாம் நிறைவேற்ற மாட்டாங்க. நான் பட்ட கடனை என் பிள்ளைய தான் நிறைவேற்றுவாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு தான் இது வந்து அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்குது. அப்போ சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, உக்குலுல்லாஹ ஃபல்லாஹு அஹக்கு பில் வஃபா, நீங்கள் அல்லாஹ்வுடைய கடன் நிறைவேற்றுங்க. அல்லாஹ்வுடைய கடன் வந்து மற்ற கடனை விட நிறைவேற்றுவதற்கு அதிக தகுதியானது. மனுஷன் கடனை நிறைவேற்றுவதை விட அல்லாஹ்வுடைய கடனை நிறைவேற்றுவதற்கு அதிக தகுதி இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த ஒரு செய்தி இது வந்து புகாரில் 1852 ஹதீஸில் வருகிறது. இதில் நமக்குள்ள பாயிண்ட் என்னென்னு கேட்டால், ஒரு பெண் வந்தாங்கன்றோம்ல, அதை இப்னு அப்பாஸ் அறிவிக்கும்போது என்ன செய்கிறாருன்னா, அன்ன இம்ராத்தன் மின் ஜுஹைனா என்ற ஒரு கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்தாருங்கிறார். பெண் வந்தாருங்கிற டாபிக் இல்லை. இப்னு அப்பாஸ் இந்த சம்பவத்தை எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், ஏதோ ஒரு பெண் வந்தாங்க கேட்டாங்கன்னா அது முகத்தை மூடிட்டு வந்தால் கூட சொல்ல முடியும். ஒரு பெண் வந்து முகத்தை மூடிட்டு வந்து எங்கள் அம்மாவுக்கு ஹஜ்ஜு கடமையாயிடுச்சு, அவங்க செய்யலை, நான் செய்யலாமான்னு கேட்டாங்கன்னா ஒரு பெண் வந்தார்கள்னு சொல்ல முடியும். ஆனால் அந்த பெண்ணுடைய குலங்கோத்திரம் சொல்கிறதா இருந்தால் தெரிஞ்சிருக்கணும். இந்த பெண்ணை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும், இப்பவும் பார்த்துருக்கணும். பார்த்து வந்து பெண்ணை ஜுஹைனா பெண்ணாக இருக்க இது அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் என்ன அர்த்தம்? அந்த பெண்ணை வந்து இப்பவும் பார்த்துருக்க வேண்டும், அதுக்கு முந்தையும் பார்த்துருக்க வேண்டும். எப்படி வருது வாசகம்னா, இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, அன்ன இம்ராத்தன் மின் ஜுஹைனா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து இப்படி கேட்டார். இந்த ஜுஹைனா கோத்திரம்னு எப்படி அவர் சொல்ல முடிஞ்சு? சும்மா ஒரு பெண் வந்தார்னு சொல்கிறது எல்லாருக்கும் சொல்ல முடியும். முகத்தை மறைச்சி இருந்தாலும் சொல்ல முடியும், திறந்திருந்தாலும் சொல்ல முடியும், அது யாருக்குமே சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் இந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒரு கோத்திரம், ஊரை சேர்ந்த மதுரையை சேர்ந்த ஒரு பெண் அப்படி சொல்வதாக இருந்தால் நீங்கள் அந்த பெண்ணை முன்னப்பண்ண அறிஞ்சுன்னு சொல்லுவீங்க. ஒரு கோத்திரத்தை சொல்கிறதா இருந்தால், அந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண் சொல்வதாக இருந்தால் அந்த கோத்திரத்தை பற்றியும் அந்த கோத்திரத்தில் இந்த பெண் இருக்கிறார் என்பதை பற்றியும் ஆளை பார்த்தும் இருக்கணும், அவங்கள பற்றின டீட்டெயில் அறிஞ்சும் இருக்கணும். அப்போ இப்னு அப்பாஸ் இந்த வாசகம் எப்படி பயன்படுத்துகிறாரு? அன்னம்ராத்தன் மின் ஜுஹைனா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி இப்படி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்கன்னு வருது. அப்போ இதெல்லாம் என்ன விளங்குதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வந்து பெண்கள் முகத்தை மறைச்சி இருக்கவே இல்லை, கிடையவே, அது அறவே கிடையாது. அது பேணுதல்னு இவங்க செஞ்சாங்கன்னா அல்லாஹ் கேட்குற மாதிரி கூட அள்ளி மூணல்லாஹ் பி தீனிக்கும், உங்கள் மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹ் கற்று தரீங்கன்னா அல்லாஹ் கேட்குறான். இவங்களாம் சில விஷயத்தை செய்கிறத அல்லாஹ் கண்டிக்கும் போது நீங்கள் வந்து மார்க்கத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறீங்களா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அப்படி இல்லை. நீங்கள் என்னமோ அதுக்கு மேலே பேணுதலாக மார்க்கத்தை கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து அல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுக்குறான்னு அல்லாஹ் கேட்குறான்னு அவ்வளோ கோபமான ஒரு விஷயங்கள் இது. ஆனால் அது இன்றைக்கி பேணுதல்ங்கிற அடிப்படையில் சிறந்த காரியமாக கருதுகிறார்கள். இன்னும் இந்த மாதிரியான சம்பவங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அவற்றை நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.